நான் நெறிந்த நாணல போல இருக்கிறேன். நெறிந்த நாணல போல இருக்கிறேன். மங்கி எரிகிற திரி. இந்த வசனம் எனக்கு தான் பாஸ்டர். மங்கி எரிகிற திரி. ஏதோ ஏதோ ஒரு சின்ன ஊசி முனையில என் வாழ்க்கை போயிட்டே இருக்குது. நானும் அதற்கு நேரம் நகர்ந்துட்டே இருக்கிறேன். எனக்கு எந்த ஹோப்பும் இல்லை, எந்த நம்பிக்கையும் எனக்கு இல்லை. திரும்பி எரிய முடியுமா எனக்கு எதுவுமே தோணலை. என்ன பண்றேன்னு கூட எனக்கு தெரியல. அப்படிப்பட்டவர்களுக்காக இன்னைக்கு நான் ஜெபிக்க போறேன். நான் நம்புறேன், நிச்சயமா இந்த வார்த்தை அப்படியே உங்கள் வாழ்க்கையில நடக்க போகிறது. கர்த்தர் நடத்த போறாரு. இந்த சத்தத்தை எங்க கேட்டுட்டு இருந்தாலும் அவ்வளவு சீக்கிரமா ஆண்டவர் விட மாட்டார். எனக்கு இந்த வசனத்தை வாசிக்க 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 எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப பாருங்களேன், இந்த உலகத்துல இப்ப நீங்க இருக்கிறீங்க பாருங்களேன். ஒரு 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 நாய்க்குட்டி கிட்டத்தட்ட ஒரு 75% உயிரோட இருக்குது. ஒரு நாய்க்குட்டி 10% இருக்குன்னு வச்சுங்களேன். நீங்க எதை காப்பாத்துங்கன்னு நினைக்கிறீங்க? 10% உயிர் இருக்கிறதுக்கு நமக்கு என்ன இல்லை, ஹோப் இல்லை. அதை திருப்பி காப்பாத்தி செத்து போயிடுச்சுன்னா என்ன பண்றது? 70% இருக்கிறத கொண்டு வா, அதை காப்பாத்தலாம் அப்படின்னு. எது பெஸ்டா இருக்குதோ, எது பிழைக்குமோ அதைத்தான் நம்ம என்ன பண்ணுவோம். எது நல்லா இருக்கோ அதைத்தான் நம்ம காப்பாத்துவோம். இந்த உலகமும் அப்படிதான் காப்பாத்தும். ஆனா கர்த்தர் மட்டும் என்ன வாக்கு கொடுக்கிறாருன்னா, எது பலவீனமோ, எது முடியாதோ, எது மனுஷனுடைய சித்தத்தால ஆகாதோ, எது விரோதமா இருக்கிறதோ அதை காப்பாற்றுகிற என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். என்னை சீர்படுத்துகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னை நிச்சயமாய் வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கியும் தப்புவிக்கிற தேவன். கரத்தின் நிழலினால் என்னை மூடுகிற தேவன். ஹalleluya.